ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுக்கு அன்பும் சமாதானம் உண்டாவதாக. இந்த தெரிந்து கொள்ளப்பட்ட நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று கூட நாம் தெரிந்து கொள்ள பாடம் என்னென்னா, காணாமல் போன ஆடு. காணாமல் போன ஆடு, ஒருத்தர் ஆடு மேய்க்கிறாரு. அவர்கிட்ட 100 ஆடு இருக்குது. அந்த 100 ஆடில் ஒரு ஆடு காணாமல் போனால் கூட அவர் என்ன பண்ணுறாரு, அந்த 99 ஆடுகளை விட்டுட்டு அந்த ஒரு ஆடுக்காக போய் தேடுறாரு. தேடி அதை கண்டுபிடிச்சி தன் நண்பர்களோடு மகிழ்ச்சி அடைகிறார். இது லூக்கா புஸ்தகத்தில் 15வது அதிகாரம் 1லிருந்து 7 வரைக்கும் வசனத்தில் இருக்குங்க. இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம்னா, இப்போது கடவுளை பற்றி தெரிஞ்சவங்களே நிறைய பேர் திரும்பி போயிடுறாங்க. கடவுளோடு இருக்கிறாங்க, பட் ஆனால் திரும்பி போயிடுறாங்க. ஆனால் திரும்பி போகிறவங்கள நாம் ஆண்டவரை பற்றி எடுத்து சொல்லி அவங்கள புரிய வச்சு அவங்கள மறுபடியும் கொண்டு வரணும். ஏன்னா மனம் திரும்ப அவசியம் இல்லாத 99 ஆடுகளை பார்க்கிலும் மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் விண்ணகத்தில் மகிழ்ச்சி உண்டாகிறது இல்லையா? நீங்கள் கூட பைபிளில் பாருங்கள், ஆண்டவர் சக்கேயு ஆண்டவரை பார்க்கணுன்னு இருதயத்தில் ஆசைப்பட்டார். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணார், அவரை தேடி போனார். அவர் ஒரு அத்திமரத்து மேலே ஏறினார். அப்போ சக்கேயு சீக்கிரம் இறங்கி வா, அதை உன் வீட்டில் நான் விருந்து உண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது ஆண்டவர் பாருங்கள், சக்கேயு தேடி போனார். அதே மாதிரி அப்போஸ்தலர்களில் 10வது அதிகாரத்தில் கொர்நேலியுவை எடுத்துக்கங்க. அவர் ஒரு நல்ல மனுஷனாக இருந்தார். தான தர்மம் பண்ணுறதுலையும் அவருடைய வேலையிலையும் எல்லா விஷயத்துலையும் ஒரு நல்ல மனுஷனாக இருந்தார். அப்போ ஆண்டவர் தம்ம தூதரை விட்டு அவர், நீ போய் யோப்பா பட்டணத்தில் பேதுருன்னு ஒருத்தர் இருப்பார், தோல் 17 சீமோன் வீட்டில் இருக்கிறாரு, அவரை கூட்டின்னு உங்கள் வீட்டில் ஜெபம் பண்ணு அப்படின்னு சொல்லி ஒரு தூதர் மூலயமா சொல்லி அவரை பேதுருவை கூட்டிகிட்டு அவங்க வீட்டில் அவங்க ஜெபம் பண்ணும்போது பரிசுத்த ஆவியானவர் அவங்க மேலே இறங்குறத பேதுரு பார்த்து, ஆண்டவர் பச்சாதாபம் இல்லாமல் எல்லார் மேலேயும் இறங்குறாரு. அது யூதர்களோ இஸ்ரவேலர்களோ கிரேக்கரோ பிற இனத்தாரோன்னு கிடையாது. அவரை விசுவாசிக்கிறவங்க யாராக இருந்தாலும் அவங்கள ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிறாரு அப்படின்னு அதில் போட்டிருக்குங்க. அதே மாதிரி தான் அந்த காணாமல் போன ஒரு ஆடுன்னு குறித்து, மனம் திரும்ப அவசியம் உள்ள அந்த ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகவும் சந்தோஷம் அடைவார்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்போது காணாமல் போன ஆடு நம்ம இதில் நிறைய பேர் இருக்காங்கங்க. தேவனை தெரிஞ்சுன்னு அறிஞ்சுன்னு அதை விட்டு உலக ஆசைக்காக போயிடுறாங்க. நம்ம அவங்களெல்லாம் என்ன பண்ணோம், ஆண்டவர் நாமத்தை சொல்லி மறுபடியும் கூட்டிகிட்டு அவங்க மனம் திரும்ப வைக்கணும். நம் தேவன் எவ்வளோ பெரிய தேவன்னு அவங்களுக்கு எடுத்து சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்கணும். அப்போ தான் நம்ம ஒரு கிறிஸ்துவ நம்ம உண்மையாலே நேசிக்கிறதுக்கு அர்த்தம். அந்த காணாமல் போகிறாங்க பார்த்தீங்களா, விட்டு விலகி போகிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு நம்ம வேதத்தை பற்றி சொல்லி வாங்க, நீங்கள் மெய்யான தேவனை தான் கும்பிட்றீங்க, அவரை விட்டு போகாதீங்க, அவர் தான் நம்மளுக்கு மெய்யான தேவன், அவரை விட்டு நீங்கள் போகிறது அது நல்லது இல்லை. நீங்கள் பாருங்கள், அவர் எவ்வளோ ஒரு அற்புதமானவர். நம்மளுக்காக பூமிக்கு மனுஷனாக பிறந்து அடிபட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு மரித்திருக்காரு. அவர் மரித்தது இல்லாமல் உயிர்த்து உலகத்தையே ஜெயிச்சிருக்காரு. அந்த உயிர்ப்பு தான் இன்றைக்கி இந்நாள் வரைக்கும் 2025 வருஷமாக பேசப்படுது. அதை வச்சு தான் நம்ம கிறிஸ்தவர்கள் என்று நாம் பிறர்கிட்ட நம்ம தைரியமாக சொல்கிறோம். ஏன்னா நம்ம தேவன் உயிருள்ள தேவன், ஜீவனுள்ள தேவன் அப்படின்னு சொல்லி அவங்கள மறுபடியும் கூட்டின்னு வரணும். அந்த மனம் திரும்புகிற அந்த பாவியின் நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகும்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? அதனால் எப்படி சக்கேயு மனம் திரும்பினார் பாருங்கள். அவர் பாருங்கள், நான் யாராவது ஏமாற்றிருந்தால்
4 தனியாக கொடுத்துட்றேன், ஏழைகளுக்கு பாதி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லுவார் இல்லையா? சொல்லி அந்த லூக்கா 19 அதிகாரத்தில் வரும். அப்போது அந்த மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் இருக்குது. அதே மாதிரி கொர்நேலியு யார் கடவுள்னு தெரியாமல் அவரோட இதில் தான தர்மம் செஞ்சு உண்மையாக வாழும்போது ஆண்டவரே தம் தூதரை அனுப்பி தரிசனத்தில் பேதுருவை கூட்டின்னு ப்ரேயர் பண்ணி அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் ரட்சிக்கப்பட்டாங்க. அங்கே இருக்கிறவங்க அனைவருக்கும் பரிசுத்த ஆவி இறங்கிச்சு. அங்கே இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் ஞானஸ்நானம் கொடுத்து ஆண்டவரை ஏற்றுக்கிட்டாங்க. அப்போ பாருங்கள், எவ்வளோ இந்த மாதிரி எத்தனையோ பேர் இன்றைக்கி காணாமல் போன ஆடு மாதிரி இருக்கிறாங்க. நாம் தான் அதை அவங்கள கொண்டு வரணும். அவங்க ஏற்றுக்க தயாராக இருப்பாங்க. ஆனால் நான் யார் போய் சொல்கிறது? நாம் போய் சொல்லணும். நம்ம போய் சொன்னால் தான் அவங்க கர்த்தரை ஏற்றுக்குவாங்க. ஏற்றுக்கிட்டு அவங்க மனம் திரும்புவாங்க. அவங்க மனம் திரும்ப நிமித்தம் பரலோகத்தில் மிகவும் சந்தோஷமாக இருக்கும். அதனால் தயவுசெய்து கிறிஸ்துவ மக்களே, நம்ம கூட இருந்து தேவனை தெரிஞ்சுக்கிட்டு விலகி போகிறாங்கல்ல, அவங்கக்கிட்ட தேவனை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். தேவன் எப்படிப்பட்ட தேவன்? மகா பெரிய தேவன். அவர் ஒருத்தர் ராஜாதி ராஜா, கர்த்தருக்கெல்லாம் கர்த்தர், ஆண்டவருக்கெல்லாம் ஆண்டவர். அவர் ஒருவருக்கே மகிமை மாட்சியும் புகழும் உண்டாவதாக என்று சொல்லி அவர் உங்களுக்கு செய்வாருன்னு சொல்லி நம்மளால் முடிஞ்ச அவங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டால் அவங்களுக்கு உதவிகளை செஞ்சு அவங்கள மறுபடியும் நம்ம கூட்டின்னு நம்ம மந்தையில் சேர்த்து, அவரோட மந்தையில் சேர்த்து நம்ம மகிழ்ச்சி அடைஞ்சு மற்றவங்களுக்கும் அந்த மகிழ்ச்சியை பரிமாறிக்கணும். இந்த நிகழ்ச்சி மூலயமாக உங்களை சந்தித்ததின் மகிழ்ச்சி. அந்த காணாமல் போன ஆடு எப்படி மந்தையில் சேர்த்தமோ அதே மாதிரி நம்ம எத்தனையோ பேர் இருக்கிறோம், அவங்களையும் மந்தையில் சேர்க்கணும். அதுக்காக உங்களுடைய உண்மையான ஒரு உழைப்பு தேவைங்க. உங்களுக்கு அன்பும் சமாதானமும் உண்டாவதாக. இதோ நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்.